ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். பீமால நகை சீட் வந்து கட்டிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து முடிஞ்சு நகை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்ன நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த சீட்டு வந்து கட்டினதுனால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக நகை சீட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை ஆல்ரெடி நகை சீட்டு கட்டிட்டு இருந்தாலும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீமால தான் நான் வந்து சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க இந்த ஸ்கீம் வந்து இப்போ பீமால இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஸ்கீம் தான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் கட்டியிருந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 15 மாதம் வந்து கட்டக்கூடிய ஸ்கீமு. இந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரீ அப்படின்ற ஸ்கீமில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கீம் வந்து இப்போ இல்லை, இதுக்கு பதிலாக வேற ஸ்கீம் தான் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மாத ஸ்கீமு. இதில் வந்து 1000 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலுமே வந்து நம்ம கட்டலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணலாம் இந்த ஸ்கீமில். நான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் தான் பண்ணியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா 15 மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 15,000 வந்து கட்டணும். ஸோ அந்த 15,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பேமெண்ட்டாக வந்து கட்டிக்கலாம். நான் எவ்வளோ வந்து கட்டியிருந்தேன் அப்படின்னா 10,000 ரூபா சீட்டு வந்து கட்டியிருந்தேன். 10,000 சீட்டு 15 மாதத்துக்கு சேர்த்து நான் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணியிருந்தேன். 1,50,000 வரும். 1,50,000 ரூபாயும் வந்து நான் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணிட்டேன். வந்து அட்வான்ஸ் புக்கிங் நான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2024 ஜாயின் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 7,500 சொச்ச ரூபா தான் இருந்தது. ஸோ அன்னைக்கு ரேட்டு படி எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா 20.580 மில்லி வந்து எனக்கு கிடச்சிருந்தது. இந்த வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது, செய்குலி சேதாரம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியுமே கிடையாது. செய்குலி சேதாரம் வந்து 18% வரைக்கும் கிடையாது, ஜிஎஸ்டியும் வந்து கிடையாது. இந்த கிராமுக்குள்ள நான் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த கிராமை தாண்டி நான் 1 கிராம் கூட எடுத்தாலும் அதுக்கு வந்து கரண்ட் வேல்யூ படி நான் இன்னைக்கு போய் நகை எடுக்கிறனோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த வெயிட்டுக்குள்ளேயே பார்த்து வாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலே வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது 7,000 சொச்சம் தான் இருந்தது. ஏன்னா நான் எடுக்க போகும்போது 14,000 சொச்சம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனவரி மந்த் வந்து மெச்சூரிட்டி ஆச்சு. ஜனவரியில தான் போயிட்டு நான் நகை எடுத்துட்டு வந்தேன். இப்போ வந்து நான் பில் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்து என்ன நகை வாங்கினேன் அப்படின்றத காட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், மங்கல்ல இருக்கக்கூடிய திட்டத்தில் வந்து நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்போ பில் வந்து நான் காட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கும் போகும்போது கோல்டு ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நான் எடுக்க போனேன். அன்னைக்கு கோல்டு ரேட்டு 14,845 ரூபா இருக்கு. 14,845 ரூபா கோல்டு ரேட் இருந்தது. ஸோ எனக்கு டோட்டலாக சேர்ந்துருந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 20.580 வந்து சேர்ந்து இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அதுக்குள்ளேயே நான் எடுக்கணும்னு தான் பார்த்தேன். ஒரு 10 மில்லி கிட்ட நான் கூட எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே கிடைக்கல. நான் வந்து செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20.70 மில்லி தான் இருந்தது. எனக்கு அந்த கரெக்டான வெயிட்டுக்கு செயின் கிடைக்கல. ஒன்று அதிகமாக இருக்கு, இல்லைன்னு கம்மியாக இருக்கு. ஸோ அதிகமாக போக வேண்டாம், கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 20.70 மில்லிலேயே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மீதி பார்த்தீங்கன்னா 530 மில்லி வந்து மீதி இருக்கு. இந்த 530 மில்லிக்கு நான் 1/2 கிராம் காயின் வந்து கேட்டிருந்தேன். காயின் வந்து 1/2 கிராம் காயின் வந்து பீமால ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேற ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாலியில் கோக்குற
குண்டுன்னு சொல்லுவாங்க, தாலி குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வாங்கினேன். அது வந்து 530 மில்லி இருந்தது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லி வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு சேர்ந்துருந்தது 20.580 மில்லி இருந்தது. ஸோ சாரி 20 மில்லி எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 20.600 மில்லிக்கு, அதாவது இந்த செயினும் அப்புறம் இந்த தாலி குண்டும் சேர்த்து வந்தது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம கட்ட வேண்டியதில்லை, பட் இருந்தாலும் அவங்க பர்சன்டேஜாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் எடுத்த செயினுக்கு பார்த்தீங்கன்னா 10% கிட்ட வேஸ்டேஜ் வர மாதிரி போட்டிருக்காங்க. தாலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 தாலி அந்த குண்டுக்கு வந்து 14% கிட்ட வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்கிறாங்க. டோட்டல் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 1,50,000 ரூபா தான் நான் கட்டியிருந்தேன். நான் வந்து 15 மாசத்துக்கு சேர்த்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்ததுனால எனக்கு நிறைய கிராம் கிடைச்சிது. நான் ஜாயின் பண்ணும்போது 7,000 ரூபா தான். நான் மாசம் மாசம் கட்டியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு 2 பவுன் சேர்ந்துருக்காது, 2.5 பவுன், எனக்கு 1 பவுன் கிட்ட தான் சேர்ந்துருக்கும். ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்தப்ப உள்ள ரேட்டு படி உங்க வேல்யூ போட்டிருக்கிறாங்க பாருங்க, 3,39,000 சம்திங் வந்து போட்டிருக்கிறாங்க அமௌண்ட். அன்னைக்கு நான் எடுத்திருந்தேன்னா இவ்வளவு காசு நான் கொடுக்கணும். இந்த வேஸ்டேஜ் போட்ட அன்னைக்கு ரேட்டுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நான் வாங்கும்போது இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்கீமில் வந்து வாங்கினதுனால எனக்கு நிறையவே லாபம். நான் 1,50,000 ரூபா தான் கட்டியிருந்தேன், அதுக்கே எனக்கு வந்து லாபம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 160 ருபீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஜிபே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது எதுக்குன்னா, நான் அந்த 20 மில்லிகிராம் கூட வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த 20 மில்லிகிராம் அன்னைக்கு கரண்ட் ரேட்டுக்கு போட்டாங்க. அதுக்கான ரேட்டு ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜ், அதுக்கான ஜிஎஸ்டி தான் இந்த 160 ரூபா. 160 ரூபா மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தேன். இதான் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கணும், 34,000 சம்திங், இந்த இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்துருக்கணும். ஆனால் எனக்கு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்ததுனால எனக்கு இதில் ரொம்ப பெனிஃபிட் இருந்துச்சு. இப்போ இந்த அட்வான்ஸ் புக்கிங்கும் பண்ண முடியாது, 15 மாச ஸ்கீமும் கிடையாது, 11 மாச ஸ்கீம் தான் வச்சிருக்காங்க. எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி 11 மாசம் வந்து மாசம் மாசம் கட்டணும். பிளஸ் வந்து 18% வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது, சாரி 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஜிஎஸ்டி இல்லாமல் ஜிஎஸ்டி வந்து உண்டு 11 மாச ஸ்கீம் அப்படிங்கறதுனால. இது 15 மாச ஸ்கீம்ங்கிறதுனால தான் வந்து ஜிஎஸ்டி இல்லாம கொடுத்தாங்க. இப்போ ஸ்கீமை வந்து மாத்திட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கீம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ இல்லை, 11 மாச ஸ்கீம் தான் இருக்கு. 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி உண்டு. அந்த ஸ்கீம் தான் இப்போ எல்லா நகை கடையிலும் இருக்கிற காமனான ஸ்கீம் தான் வச்சிருக்கிறாங்க. நான் என்ன நகை எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலி செயின் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்க. நான் ஏன் தாலி செயின் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, என்னோட தாலி செயின் வந்து விட்டு போயிருச்சு. அதனால வந்து மங்கல்ல வந்து தங்க மகள் திட்டத்தில் வந்து நான் வச்சிருக்கிறேன். 11 மாசம் கழிச்சு போயிட்டு நகை வந்து எடுத்துக்கிற மாதிரி அதில் வந்து தாலி செயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் கயிறு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வெளியில் எங்கேயாவது போகும்போது கயிறோட போக முடியாது அப்படின்றதுனால இந்த ஸ்கீம் முடிஞ்சோடனே இதில் நம்ம வந்து தாலி செயின் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து முகப்பு செயின் தான். இந்த மாதிரி ஸ்பைரல், இது என்ன எனக்கு தெரியல, இந்த டிசைன் இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து 2 பால்ஸ் மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் தான் நான் ஆல்ரெடி வாங்கி அறந்துருச்சு. அதனால திரும்பவும் அதே மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது டிசைன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது, இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது வந்து கட் ஆகாது அப்படின்ற மாதிரி கடைக்காரங்க சொல்லியிருந்தாங்க. நானும் கையில் எடுத்து பார்க்கும்போது எனக்குமே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, அது வேற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த செயினை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் அப்புறம் HUID நம்பரு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். கடையிலேயே நான் செக் பண்ணி தான் வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்களும் எப்பயுமே வந்து எந்த கடையில் நகை எடுத்தாலும் பியூரிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிகிட்டே வாங்குங்க, அதான் நல்லது. நம்ம ரீசேல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பியூரிட்டி 916 இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு ரேட்டுக்கு உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால பியூரிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சரி, நம்ம 11 மாசம் கழிச்சு தானே நான் அந்த தாலி செயின் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் எப்படி சும்மா கழுத்து இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த இது நான் வாங்கினேன். இல்லாட்டி இந்த செயின் வாங்குற ஐடியாவே கிடையாது, தாலி செயின் வாங்குற ஐடியாவே இல்லை. அந்த செயின் விட்டு போனதுனால தான் இந்த தாலி செயினை எடுத்துப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். இன்னும் நான் கோக்கலை, இனிமேல் தான் வந்து கோத்து போடணும்.
இந்த குண்டு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இருந்ததுக்கு வந்து எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா காயின்ஸ் இருந்தது அப்படின்னா நான் காயின்ஸ் தான் வந்து வாங்கியிருந்திருப்பேன். காயின்ஸ் இல்லாதனால தான் இந்த இது வாங்கினேன். தாலியிலெல்லாம் கோத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து குண்டு இதான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து சீட்டு கட்டி நகை வந்து சேமிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.